ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நியூ மாடல் ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ரெயின்போ ஷெல், ஃப்ளவர் சீக்வன்ஸ். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸ்மால் டு பிக் சைஸ் எடுத்துக்கலாம். கலரும் அதே போல் தான். லீஃப் சீக்வன்ஸ் வந்து நான் கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். டியூப் பீட் வந்து ஸ்மால் சைஸ் டியூப் பீட், சமுக்கி, சுகர் பீட், 3mm பீட். நீங்கள் 3mm பீடுக்கு பதிலாக 2mm பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரைஸ் பீட், இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். ரைஸ் பீட் பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஷைனிங் எஃபெக்டும் இருக்குது, ஷைனிங் எஃபெக்ட் இல்லாத சீக்வன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரே மாதிரியான ஃப்ளவர் சீக்வன்ஸும் எடுத்தோம் நீங்கள் வந்து இந்த ப்ரூச் ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் போடலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். இந்த 5 பெட்டல் இருந்துன்னா 5 பெட்டலை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பீடு வந்து ஆட் பண்ணோம். நான் டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பீடை வந்து இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் டேரெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அடுத்த இது பார்க்கலாம். இப்போ அடுத்த இது என்னென்னா, இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நீடில் வந்து நீங்கள் கீழேருந்து மேலே எடுத்துட்டு இதுலேயே வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து இந்த 5 பெட்டல்லையும் சொல்லி கொடுத்துருந்தா டைம் கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் இல்லை ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணும் போது இந்த 5 பெட்டலே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ரூச் ஒர்க். ஸோ அதனால் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் நான் கீழே தரேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து கேட்கலாம். என்னுடைய கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே, இப்போ நடுவில் நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் 5 பெட்டல் இருக்குன்னா அதுலேயும் வந்து 5 பெட்டலை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே பீடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து தனியாக வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணும்போது அந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணுங்கள். இதுவும் வந்து 5 பெட்டல் ஃபினிஷ் பண்ணிட்டா நீங்கள் வந்து இது பண்ணணும். கலர் வந்து நீங்கள் எடுத்துருக்க ப்ளவுஸோட கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்போதான் உங்களுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். த்ரெட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த ஃப்ளவருக்கு கேப்பில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு
வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீடு நீங்கள் எடுத்துக்குங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு சுகர் பீட் ஒன்று ஆட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணிடுங்க. இது தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு மறுபடியும் ஒரு வீட் பீடு வந்து எடுங்க. அது கூடவே ஒரு சுகர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து புரியாது. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா போட்டுருங்க. இப்போ இந்த சைடை வந்து ஒரே பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெயின்போ ஷெல் வந்து எடுத்துக்குங்க. இந்த ரெயின்போ ஷெல் எடுத்துகிட்டு இது ஒரு பெட்டல் ஒரு கேப்பில் நீங்கள் எடுத்துட்டு இப்போ அது கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இது கொஞ்சம் மேலே வந்தாலும் பரவாயில்ல, இல்லை அடியில் போனாலும் பரவாயில்ல, அதுலேயே வந்து ஒரு பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் மாறும், கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் மாறும். ஸோ எல்லோரும் வந்து பொறுமையாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே வந்து இதை போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரே ஒரு லீஃப் எடுத்துக்குங்க, லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. இந்த லீஃப் சீக்வன்ஸில் பாருங்கள், இந்த லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம டியூப் பீட் இருக்குது இல்லையா, ஸ்மால் சைஸ் டியூப் பீட் வந்து எடுத்துக்குங்க. இல்லைன்னா கட் பீட் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். குல்லிங் பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்கும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுலேயே நீங்கள் வந்து கால் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு மிடில் வந்து ஒரு லீஃப் வந்து எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த லீஃப் கொஞ்சம் இதில் நீங்கள் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு 2 லீஃப் கூட நீங்கள் ஆட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு பீடு கட் பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீடில் வந்து அதுக்கு ஏற்றப்பல நீங்கள் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பீடெல்லாம் உள்ளே போகும். பாருங்கள், இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடும் பாருங்கள் கேப் இருக்குது, இந்த இடத்துலையே வந்து ஒரு லீஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். இது ப்ளவுஸோட நெக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவ் ஒரு டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவ் ஒரு மிடில் இருக்குது இல்லையா, அங்கே நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பீடுக்கு போகிறேன், டியூப் பீடுக்கு போடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், சுகர் பீடும் வந்து ஆட் பண்ணலாம் நீங்கள், இல்லை கலர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், அதுவும் உங்களுடைய விருப்பம். இப்போ இதுலேயே ஒரு கட் பீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது கேப் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு சமிக்கி ஒன்று ஆட் பண்ணும்போது இது இன்னும் அழகாக இருக்கும். இது இப்போ ஒரு சமிக்கி எடுத்துக்குங்க. சமிக்கி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் 2mm பீடு இருந்தாலும் நீங்கள் அதுவும் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சமிக்கி எடுத்துட்டு அது கூட நான் சுகர் பீட் தான் நான் எடுக்கிறேன்.
சுகர் பீட்ல கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க. நடுவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்க. இதே போல் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுறோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த சுகர் பீடு சமைக்கி ஆட் பண்ணி நீங்கள் இந்த டிசைன் வந்து பண்ணும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ இதிலே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று போட்டால் அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரூச் ஒர்க் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிளான ப்ரூச் ஒர்க்கு தான். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.